ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் கிராஃப்டி வேர்ல்ட் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்துட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு 8 இன்ச் ரவுண்ட் அகேட் ஃப்ரேம் வந்துட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ரேம் வந்துட்டு ரொம்பவே மெமரபுளான கோட்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சு ப்ரிசர்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது அந்த 8 இன்ச் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு எப்படி செய்யணுன்றதை வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு 8 இன்ச் ரவுண்ட் அகேட் மோல்டு வந்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு செலோ டேப் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ண மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் வந்துட்டு நான் 2 கப்ஸ் எடுத்துகிட்டு 2 டிஃப்ரெண்ட் மைக்கா பவுடர்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் ஃபைனலாக வந்துட்டு செஞ்சேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ரெசின் 1 ஸ்பூன் ஹார்ட்னர் ரேஷியோவில் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ 4 ஸ்பூன் ரெசின் 2 ஸ்பூன் ஹார்ட்னர் அந்த ரேஷியோவில் வந்துட்டு எடுத்துகிட்டு ரெண்டுத்தையுமே செப்பரேட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன ரேஷியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மைக்கா பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்க அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் மைக்கா பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக மைக்கா பவுடர் போட்டு அகைன் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் ஹாஃப் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பாதியிலே வந்துட்டு மைக்கா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஈஸியான ஒரு டெக்ஸ்சரில் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு பிங்க் அண்ட் ஆரஞ்ச் வந்துட்டு ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். பிங்க் வந்துட்டு அவுட்டர்லேயும் ஆரஞ்ச் வந்துட்டு சென்டரில் கொடுக்கலான்னு தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டுமே மிக்ஸ் ஆனால் வந்துட்டு கலர் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பிகாஸ் மைக்கா பவுடர் வந்துட்டு போர் பண்ணதுமே வந்துட்டு அந்த காம்பினேஷன் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் ஃபைனலாக ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு டிப் சொல்கிறேன், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் பிளெயின் ரெசினை வந்துட்டு போர் பண்ணுறதுக்கும் மைக்கா பவுடர் ஆட் பண்ணி ரெசினை போர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் பிளெயினாக இருக்க ரெசின் அண்ட் ஹார்ட்னரோட வெயிட் வந்துட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் அதில் மைக்கா பவுடர் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதோட திக்னஸும் அதோட வெயிட்டும் வந்துட்டு இன்னுமே அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு மோல்டில் போர் பண்ணும் போதே பார்த்துருப்பீங்க, இந்த ரேஷியோ வந்து நான் பிளெயின் ரெசினை ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த மோல்டு ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு ஃபில் ஆகிருக்கும். பட் அதில் நான் மைக்கா பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு அந்த ரேஷியோவே பத்தல. ஸோ எக்ஸஸாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணேன். ஸோ மைக்கா பவுடர் ஆட் பண்ணும்போது எப்பவுமே வெயிட் அண்ட் திக்னஸ் வந்துட்டு கண்டிப்பாகவே அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணி ரெசின் போர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே இப்போ 6 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தா ஃப்ரேம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் கஸ்டமர் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டான்ஸாக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு என்னென்ன விஷஸ்லாம் வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்க. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக அந்த மெசேஜ் வச்சுட்டு ரைட் சைட் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வச்சாச்சு. ஃபோட்டோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்துட்டு லவ் யூ அப்பான்ற கோட்ஸ் வந்துட்டு சென்டரில் இருக்க ஃபோட்டோ பக்கத்தில் வந்துட்டு ஓட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்டிக்கர்ஸுமே வந்துட்டு நான் இப்போ யூஸ் பண்ணுற இந்த ஸ்டிக்கர் மெத்தடில் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். அந்த வீடியோ வந்துட்டு என்னால் இது கூட அட்டாச் பண்ண முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்துட்டு டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது அதுக்கு பதிலாக வந்துட்டு நான் இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ இப்போது ஃபோட்டோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் பாதி வந்துட்டு லவ் யூ, ரைட் சைடில் வந்துட்டு அவங்க டேட் ஃபோட்டோக்கு பக்கத்தில் அப்பா ஃபோட்டோக்கு பக்கத்தில் வந்துட்டு அப்பான்றதை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இதே மாதிரி கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸை வந்துட்டு என்கிட்ட ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கிஃப்ட் வேணும் அப்படின்றத வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஃப்ரேமில் ப்ளேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு அகைன் இன்னொரு லேயர் ஆஃப் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு செகண்ட் லேயர். பேஸ் லேயர் வந்துட்டு மைக்கா பவுடர் யூஸ் பண்ணோம். அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் லேயர் வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு மேலே அகைன் வந்து நமக்கு என்னென்ன ஆட் ஆன்ஸ் வேணும், சங்கி கிளிட்டர்ஸ், கோல்டு ஃப்ளேக்ஸ், இல்லாட்டி வேறு ஏதாவது ஷேக்கர்ஸ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபைனல் லேயர் வந்துட்டு ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் கோட்டிங் வந்துட்டு நான் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு டெக்கரேஷனுக்காக நான் வந்துட்டு சங்கி கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பண்ணியிருந்த ஃப்ரேமில் வந்துட்டு பார்டருக்கு கோல்டு ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அதே மாதிரி வந்துட்டு கோல்டன் சங்கி கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். கோல்டன் யூஸ் பண்ணால் நீங்கள் எந்த கலர் ஃப்ரேம் யூஸ் பண்ணினாலும் எந்த கலர் கீச்சைன் யூஸ் பண்ணாலும் கோல்டன் ஃப்ளேக்ஸ் ஆரல்ஸ் வந்துட்டு கோல்டன் சங்கி கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அமேசிங்கான ஒரு அவுட்லுக் இருக்கும். இது வந்துட்டு பர்சனலாகவே வந்துட்டு நான் சொல்கிறேன். பிகாஸ் நான் பண்ண ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்துட்டு கஸ்டமரோட ரிவ்யூஸ்மே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்டருக்கு வந்துட்டு சங்கி கிளிட்டர்ஸ் வந்துட்டு கொடுத்தாச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்கிட்டேருந்து பை பண்ணிக்கலாம். மோல்டு, ரெசின் அண்ட் ஹார்ட்னர் அண்ட் தென் வந்துட்டு மிக்சிங் ஸ்டிக்ஸ், சிலிகான் ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போவே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே அகைன் அதாவது சங்கி கிளிட்டர்ஸ் வந்துட்டு போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே அகைன் நான் இன்னொரு லேயர் கோட்டிங் கொடுத்துட்டேன். அதுவுமே வந்துட்டு சேம் ப்ராசஸ் தான். கொடுத்துட்டதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அதில் வந்து டீமோல்டிங் பண்ணி எடுத்துடலாம். டீமோல்டிங் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு கண்டிப்பாக எட்ஜஸில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் நிறையாவே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு பெஸ்ட் ரெசினா டூல் தான் வந்துட்டு இந்த டீபரிங் டூல். நீங்கள் வந்துட்டு இந்த டீபரிங் டூல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா
பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ரெசனாட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பட் இந்த டூல் பற்றி கேள்விப்பட்டது இல்லைன்னா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எட்ஜஸில் இருக்க எக்ஸ்ட்ராஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுவோம் அண்ட் தென் வந்துட்டு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுவோம். பட் அதோட வந்து ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த டீபரிங் டூல் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த டீபரிங் டூலுமே வந்து நம்ம சேனல் பேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதையுமே வந்துட்டு பை பண்ணிவிட்டு உங்கள் ரெசனாட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருந்த எல்லா ரெசனாட்ஸ் பீசஸ்மே வந்துட்டு நான் டீபரிங் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு எட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக எட்ஜஸ்க்கு மட்டும் சாஃப்ட் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு கிளாத் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு ஷைனிங்காக தொடச்சிடலாம். தொடச்சிட்டதுக்கப்புறம் ஃப்ரேம் வந்துட்டு இன்னும் பாலிஷ்டு லுக் கிடைக்கிறதுக்காக ரெசன் பாலிஷ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசன் பாலிஷ்மே வந்துட்டு நம்மளோட பேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெசன் பாலிஷ் வந்துட்டு ஒரு 4 ட்ராப்ஸ் போட்டுட்டு அதையுமே வந்துட்டு நல்லா ஃப்ரேமில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்துட்டு ரெசன் பாலிஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லா கிளாஸி லுக்காக இருக்கும். இப்போ ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ திக்னஸாக அண்ட் கிளாஸி லுக்காக ஃபினிஷிங் வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு. ஸோ ஃபைனல் டச் வந்துட்டு அவுட் சைட் பார்டர் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கோல்டன் மார்க்கர் யூஸ் பண்ணி வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ கோல்டன் மார்க்கர் ஆர்எல்ஸ் வந்துட்டு சில்வர் மார்க்கர் யூஸ் பண்ணும்போது அவுட்லுக் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 8 விச் கஸ்டமைஸ்டு ஃப்ரேமை வந்துட்டு நான் செஞ்சு கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எந்த ஃப்ரேம் ஆர்டர் பண்ணாலும் அது கூட வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த மாதிரி வந்துட்டு உடன் ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ இந்த கஸ்டமருமே வந்துட்டு உடன் ஸ்டாண்ட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ உடன் ஸ்டாண்ட் வச்சாச்சு. அண்ட் அது கூட வந்துட்டு அவங்க ஒரு ஸ்கொயர் கீ செயினுமே கேட்டிருந்தாங்க. இந்த ஃபோட்டோ எல்லாமே வந்துட்டு அவங்களே சென்ட் பண்ணாங்க. இந்த ஃபோட்டோ வந்துட்டு எனக்கு இந்த கீ செயினில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி வந்துட்டு ஸ்கொயர் கீ செயினில் அவங்க அனுப்பின ஃபோட்டோ வச்சு ப்ரிசர்வ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி வந்துட்டு கீ செயின்ஸ் அண்ட் தென் வந்துட்டு ஃப்ரேம்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போவே வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பண்ணி உங்களோட ஆர்டரை வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராக நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுவேன். இப்போ இந்த கஸ்டமரோட கீ செயின் அண்ட் தென் வந்துட்டு 8 inch ஃப்ரேம் பேக் பண்ணதாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கீ செயின் வந்துட்டு தனியாக கீ செயின் பாக்ஸில் வச்சுட்டு அண்ட் ஃப்ரேமை வந்துட்டு அழகாக நல்லா கவர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கொரியர் கவரில் போட்டு அவங்களுக்கு கொரியர் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரேம் அண்ட் கீ செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.